அன்று எம்மா ஊரில் உயிர்த்தெழுந்த இயேசு சுவாமியை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த சீடர்களைப் போன்று இன்றும் இந்த இழந்த நாட்களில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பின்பற்றி என்னோடு கூட இந்த இழந்த கால பயணத்திலே நடையிடுகிற என் உடன் சகோதர சகோதரிகளே, 18வது நூற்றாண்டில் ஒரு திருச்சபைக்குள்ளால் ஒரு புதிய மறுமலர்ச்சியை உருவாக்கி இதற்கு காரணமாக மெதடிசம் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கின தேவ ஊழியக்காரர் சின்ன சின்ன இயக்கங்கள் குழுக்களில் கூடும் பொழுதெல்லாம் நீங்கள் முதலாவது ஹவ் இஸ் இட் வித் யுவர் சோல், உங்களுடைய ஆத்மாவின் நிலைமை எப்படி இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அந்த குழுக்களின் தொடர்ந்த காரியங்களை குறித்து நீங்கள் அணுகுங்கள் என்று சொல்லுவார். அதுபோலவே இந்த இழந்த நாட்களில் ஹவ் இஸ் யுவர் ஸ்பிரிட், இன் வாட் ஸ்பிரிட் ஆர் யூ என்கிற கேள்வி சில நேரங்களில் நமக்கு உங்களுடைய ஆவி எப்படி இருக்கிறதுங்கிறதை நீங்கள் பாருங்கள் என்கிற கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு துணை புரிவது போன்று இயேசு சுவாமியும் மலை பிரசங்கத்தின் பொழுது தான தர்மம் செய்கிறது, ஜபம் செய்கிறது, உபவாசம் பண்ணுறது போன்று பக்தி வாழ்க்கையில் இந்த பக்திகரமான ஈடுபாடுகள் நிறைந்த மக்களிடையில் அவர் உட்கார்ந்து பேசுகிறார். மலையில் பேசும் பொழுது அவர் சொல்லுவார், நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உபவாசம் பண்ணுறீங்க, ஆனால் மற்றவங்க காணணுன்ட்டு தெருக்களிலையும் ஜபாலயெல்லாம் நின்றுக்கிட்டு நீண்ட ஜபம் பண்ணுறோம், இல்லைன்னா உபாசித்தாச்சுன்னா முகவாடலாக நம்மை காட்டிக்கொள்கிறோம், இல்லைன்னா தான தர்மம் செய்தாச்சுன்னா எக்காலம் ஊதி அறிவிக்கும்படி செய்கிறோமே. இதெல்லாம் எதற்காக? எனக்கு நான் எல்லோரும் என்ன கவனிக்கணும், எனக்கு பாராட்டு தரணும், புகழை சேர்க்க வேண்டும், எனக்கு நான் என்கிற எண்ணத்தில் நாம் செய்கிறோமா என்கிற கேள்வியை கேட்டுவிட்டு தொடர்ந்து பேசும் பொழுது, உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும் என்று அவர் சொல்லுவார். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நம்ம இதை பார்க்குறோம். இருதயம் எங்கே இருக்கிறது, ஆத்மாவின் நிலைமை என்ன, அல்லது எந்த ஆவியோடு வந்துள்ளீர்கள் இருக்கிறது மாதிரி உங்களுடைய இருதயம் எங்கே, எதில் இருக்கிறது என்று இயேசு சுவாமி நம்மிடத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்கின்றார். இருதயங்கிறது பழைய ஏற்பாட்டில் இந்த லேப் என்கிற எபிரேய வார்த்தை, அல்லது புதிய ஏற்பாட்டில் மூலமொழியில் கிரேக்கத்தில் அது கார்டியா என்கிற வார்த்தையில் வித்தியாசமான பொருளை கொடுக்கும். இன்றைக்கு நமக்கு இரத்த ஓட்டம் சம்பந்தமான அறிவியல் பிரகாரமான இருதயம் அல்ல. இருதயங்கிறது உள்ளான மனிதனின் மையம். அதில் மனிதர்கள் விரும்புகிற விருப்பங்கள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய தீர்மானம் எடுக்கிறது, அதுக்கு அர்ப்பணிக்கிறது, அந்த அர்ப்பணத்தின் அடிப்படையில் உருவாகிற பண்புகள், இதெல்லாம் உருவாகின்ற இடம்தான் இருதயம். அப்போ நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்முடைய விருப்பமும், நம்முடைய தீர்மானங்களும், நம்முடைய அர்ப்பணமும், நம்முடைய நடத்தைகளும் எல்லாம் அதை ஒட்டி அதை வெளிப்படுத்துகின்றவையாக அமையும் என்று இயேசு சுவாமி சொல்கிறார். இழந்த நாட்களில் இதை நம்ம திருப்பி பார்க்க வேண்டும். அவர் இயேசு சுவாமி சொல்லுவார், ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படி செய்யாமல், அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களையே மையமாக நீங்கள் வைத்து சுழல்வீர்கள். எனக்கு செல்வாக்கு, எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு பாராட்டு. அதில் வேடிக்கை என்னென்னா, இதையெல்லாம் ஆண்டவருடைய பேரில் நாம் செய்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய இடத்துல நாம் மையப்படுத்தி விடுகிறோம். அதனால் இன்றைக்கும் நாம் ஒருவேளை நம்ம உலக பூமியில் பொக்கிஷங்களை சேர்க்கறது அப்படி வேண்டாம், பரலோகத்தில் சேருங்கள் என்று சொல்கிற இயேசு சுவாமி சொல்லுவார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இல்லை நீங்கள் உபவாசிக்கும் பொழுது, தான தர்மம் செய்யும் பொழுதெல்லாம் அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்தரங்கத்தில் பார்க்கின்றார். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றவர். உள்ளத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை நாம் உள்ளத்தில் சந்திக்கின்றோம். உள்ளத்தில் சந்திக்கும் பொழுது அவர் நம்முடைய இருக்கின்ற நிலைமை அவர் நமக்கு உணர்த்தி காட்டுவார். எப்படி சுவாமி தொடர்ந்து மத்திய 15 அதிகாரத்தில் சொல்லுவார், இருதயம் தான் சில நேரத்தில் நம்முடைய நடத்தைகளில்
வேசித்தனம், விபச்சாரம், இல்லை கொலை செய்கிறது போன்ற தவறுகளை செய்வதற்குரிய எல்லா காரியங்களும் இருதயத்திலிருந்து தான் வருகிறது என்று சொல்லி இவைகளை நாம் திரித்து அறிய வேண்டும். நேரம் எடுத்து நம்ம அந்தரங்கத்தில் ஆண்டவர் சமூகத்தை உணர்ந்து ஆண்டவர் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாங்கிற முறையில் அவர் ஒரு தந்தையாக நின்று பிள்ளைகளாகி நம்மை கொண்டு நமக்குள்ளால் காட்டுகிற உள்ளான மனிதனில் இருக்கின்ற குறைகள் கரைகளை உணர்ந்து நாம் மனம் வருந்தி அதை அறிக்கையிட்டு ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு இந்த லந்து நாட்களில் உள்ளான மனிதனில் நாம் ஆசைப்படுகிற நாம் தீர்மானங்களாக எடுக்கின்ற நாம் அர்ப்பணிக்கின்ற காரியங்கள் அதுபோல் வேகமாய் அந்த காரியத்தில் நம்முடைய முழு மனசையும் கொடுத்து எதை செய்கிறோம் எதை சேர்க்கிறோம் என்று சிந்திக்கணும்னு சொல்கிறார். காரணம் என்னென்னா இவைகள் நம்மை ஆண்டவருடைய அந்த மைய முக்கியத்துவத்தை மாற்றி வைத்து ஆண்டவருடைய இடத்துல இந்த காரியங்களெல்லாம் பொக்கிஷங்களாக சேர்ந்து விடுகின்றன. ஆண்டவரை விட்டு விலகுகிறோம். ஆண்டவரை அவருடைய நடத்துதல்களை அவருடைய உண்மையை சந்தேகிக்க வைத்து நாம் ஆண்டவரிடத்தில் அமர்ந்து தியானிக்கவோ ஆண்டவருடைய ஆவியானவரோடு கன்சல்ட் செய்து அவருடைய ஆலோசனையை எடுத்து அதன்படி தீர்மானங்களை எடுக்கவோ மாட்டோம். எல்லா காரியங்களிலும் சொந்த இஷ்டத்திற்காக அல்லது சொந்த ஒரு பொக்கிஷத்தை சேர்ப்பதற்காக, அது ஒரு நல்ல ஒரு உடைகளாக இருக்கலாம், இல்லைன்னா சரீர அலங்காரமாக இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸசைசஸாக இருக்கலாம், ஆகாரமாக இருக்கலாம், இல்லை என்றால் சில திறமைகளை, இல்லை என்றால் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை நமக்கு பூமிக்குரிய பொக்கிஷங்களாக சேர்ப்பதிலேயே நம்முடைய உள்ளம் இருதயம் கலந்து விடுகிறது. அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் சற்று சில நிமிடங்களாவது ஆண்டவருடைய சமூகத்தை உணர்ந்து ஆண்டவரோடு கூட அந்த எந்தெந்த காரியங்களில் நான் முதலாவது நமக்கென்று ஆண்டவர் இந்த சிலுவை அடையாளத்தை நமக்கு நெட்டியில் லெந்து நாளில் போடுவாங்கல்ல, அந்த சிலுவை அடையாளம் சுட்டி காட்டுவது போல் பலவீனங்கள் தவறுகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை மன்னித்தவுடைய பிள்ளைகளாக எடுக்கிறார் என்கிறதை முதலாவது உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிற அவர் அந்த அவருடைய பிள்ளைங்கிற அந்த ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டி நமக்கு தந்திருக்கிறாருங்கிறதை உள்ளத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் பொக்கிஷங்களாக வேறு காரியங்களை நம்முடைய மனதையும் உள்ளத்தையும் அர்ப்பணிக்கிறது நாம் செய்ய மாட்டோம். பதிலாக ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இசைந்து செயல்படுறதுனால அவருடைய ஆலோசனைக்கு செய்ய நாம் அவருடைய பிள்ளைகளாய் கூட்டு உறவை வளர்த்து கொள்வோம். ஜபம், உபவாசம், தானம் செய்தலெல்லாம் சில நிமிஷங்கள் இல்லை சில நிகழ்ச்சிகளில் அடங்கி விடாது. அவைகளெல்லாம் தொடர்ந்து ஆண்டவரோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒரு உறவுக்குள், அந்த உறவுக்குள் நம்மளை அதிகமாய் வேறுந்து வைக்கணும். அப்படி நாம் செய்யும் பொழுது நாம் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்முடைய சில பொக்கிஷங்களாய் என்னுடைய ஜனம், என்னுடைய முறை என்றெல்லாம் நம்ம இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற யோனாவின் அந்த 4வது அதிகாரத்தில் காட்டப்பட்டிருந்த மாதிரி ஆண்டவர் மன உருக்கத்தோடு கூட அந்த நினிவே மக்களுக்கு மன்னிப்பை கொடுத்தாலும் இந்த ஊழியக்காரர் அதை மாதிரி நாம் இன்றைக்கு ஒரு எரிச்சலோடு, கோபத்தோடு கூட, பொறாமையோடு கூட என்னுடைய உயிரை எடுத்துட்டால் பரவாயில்ல என்று சொல்ல முன் வரும். ஆனால் ஆண்டவரோடு கூட இணைந்து ஆண்டோடைய பிள்ளைகளாய் நாம் செயல்படும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றுவோம். முதல் சீடர்களை போன்று அல்லது எம்மாவூர் சீடர்களை போன்று, இல்லை என்றால் இந்த மகதலான மரியாள் செய்தது மாதிரி எத்தனை தான் நம்முடைய கவனங்கள் வேறு காரியங்களில் ஈர்க்கப்பட்டாலும் அவைகளை எல்லாம் விடுத்து ஆண்டவரையே பின்பற்றி என்னுடைய முழு உள்ளத்தின் வாழ்க்கையும் கொடுக்கிறேன், முழுமையாக கொடுக்கிறேன் என்று தன்னை வார்த்து கொடுத்தது மாதிரி நாம் கொடுக்க முன் வருவோம்.
தாவீது ராஜாவை ஞாபகம் இருக்கலாம். அது 51ஆம் சங்கீதம் இந்த நாட்களில் வாசிக்கிறோம். 51ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தில் சொல்லுவார், ஆண்டவரே ஒரு சுத்தமான இருதயத்தை நல்ல சிருஷ்டிங்க ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே உங்களுடைய இந்த பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்து போடாதீங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை மாட்டாதீங்கன்னு சொல்லுவார். ஆண்டடைய சமூகத்தின் உணர்வு எப்போதும் வேணும். அவர் எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறார். அதே மாதிரி ஆண்டவருடைய ஆவியானவருடைய அந்த ஐக்கியமும் இடைப்படுதலும் எப்போதும் இருக்கும் பொழுது நம்முடைய ஆவியில் ஒரு உற்சாகம், ஒரு நிரந்தரமான கீழ்ப்படிதல், நிரந்தரமான பதிலன்பு இது நமக்கு வரும். அப்போது நாம் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு சில அன்னதானம் செய்து அன்பு காட்டுறதில்லை, நம்முடைய வாழ்வை பதிலாக கொடுத்து வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அவர் பேரில் நம்முடைய அன்பை உறுதிப்படுத்தி அதன் அடிப்படையில் நாம் செயல்படுவோம். உபவாசம்ங்கிறதுக்காக சில நிமிஷங்களை ஒதுக்கி அப்படியே நாம் இருக்க மாட்டோம். அவரோடு கூட எல்லா நிமிஷங்களிலும் உடன் வாழும் அந்த கிருபையை நாம் சார்ந்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றவரே, உண்மையான பக்தி என்கிறது உம்மால் அறியப்படுவது. நீர் எங்களை காண்கிற தெய்வம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். எங்களுக்கு நீர் காட்டி உம்முடைய பிள்ளையாய் நீர் எங்களை மாற்றிக்கொள்வதில் மகிழ்ச்சிப்படுகிறவர். அதற்கென்றே நீர் சிலுவை வரை கடந்து வந்தவர். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் வழி நடத்தும்படி உயிரோடு எழுந்து என்றும் உடனிருந்து வாழ்கின்ற வார்த்தையாய் செயல்படுகிறவர், எங்களை வழி நடத்துகிறவர். மட்டுமல்ல, அன்று நீர் பெத்லகேமில், அன்றைக்கு நீர் பலஸ்தீனாவில் நீர் செய்த காரியங்களை குறித்து திருப்பி ஞாபகப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாய், நம்முடைய ஊழியக்காரர்களாய் நீர் எங்களை நம்முடைய சீடர்களாய் மாற்றுகிறவர், நம்முடைய ஊழியங்களிலே ஈடுபடுத்துகிறவர். நம்முடைய ஐக்கியத்தில் எங்களை நிலைநிறுத்தியருள்ளோம். உம்முடைய கிருபையை சார்ந்து கொண்டு கிருபையினால் எங்களால் இயன்றதையெல்லாம் நாங்கள் உமக்கென்று செய்து உம்மை மகிமைப்படுத்த துணை தாரும். தனியாகவும் குடும்பங்களாகவும் திருச்சபைகளாகவும் எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மோடு இசைந்து இணைந்து வாழ என்று எங்களுக்கு துணை தாரும், மகிமைப்படுகிறாங்க. இயேசு ரட்சக நாமத்திலேயே ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமேன்.